ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அதிமுக அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், அதிமுக தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான விவரம். அந்த யுஜிசி அந்த துணைவேந்தர்கள் நியமனம் மற்றும் பல்கலைக்கழக பல்வேறு விதிகள் தொடர்பாக யுஜிசி கொண்டு வந்த அந்த வரைவு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்போதாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் ஒரு தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தில் பல்வேறு உறுப்பினர்கள் ஆதரித்து பேசினர். பாஜக மற்றும் இந்த தீர்மானத்தை எதிர்ப்பு செய்து வெளியீடு செய்தது. அதிமுக உள்ளிட்ட மற்ற அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரித்து பேசினர். இதில் பொறுத்தவரை ஒன்றிய கல்வி அமைச்சர் கல்விக் கொள்கை வெளியிட்டார் என்றும் ஆளுநர் மாநில அரசின் பிரதிநிதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மறைமுகமாக இந்தி திணிப்பும் நேரடியாக ஒன்றிய அரசும் தலையிடும் உள்ளதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்வு ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் அனைத்து மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியது போல் யுஜிசி விவகாரத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுத வேண்டும் என்று அதிமுகவின் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவையில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த அவையில் தீர்மானத்தை கொண்டு வந்த நமது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய திருநாட்டில் பல மாநிலங்கள் பல பிரதேசங்கள் யூனியன் பிரதேசங்கள் இருந்தாலும் மாநில சுயாட்சி மாநில உரிமை கட்டி காப்பதில் தலைமங்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞரும் அந்த இருக்கையை இன்று தக்க வைத்து மாநில உரிமையை கட்டி காக்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கிற இந்தியாவின் ஒரு ஒற்றை முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது எல்லோருக்கும் பாராட்டக்கூடிய செயல். அந்த வகையில் மாணவர்கள் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்கலைக்கழகங்களில் உள்ள துணைவேந்தர்கள் நியமனத்தில் தேர்வு செய்கிற தேர்வு குழுவில் இதுவரை 3 பேர் உள்ளனர். அதனை சீர்கெடுக்க சர்வாதிகார போக்கோடு மாநிலங்களை கருத்து கேட்காமல் கலந்து பேசாமல் யுஜிசி சார்பில் 4வது உறுப்பினர் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மாநில உரிமையை பறிப்பதாகும். அதை திரும்ப பெற கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை பேராசிரியர்களும் கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள் என்பது இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழகத்தை ஆண்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் நலன் கருதி உயர்கல்வியில் பொறியியல் படிப்பில் நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து செய்தார். அதனால் மாணவர்கள் நலன் காத்த மகத்தான தலைவர் டாக்டர் கலைஞர் அடுத்த நிறுத்த தீர்மானம் கொண்டு வந்த நமது முதல்வர் கொண்டு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் இறக்கவில்லை நிறைவேற்ற துணை நின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சட்டமன்ற குழு தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இதற்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதை எதை உணர்த்துகிறது என்றால் மாண்புமிகு உறுப்பினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.